நீயா? நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி போனனோ அதை விட இன்னும் பயங்கரமா சாணம் பிடிச்சு மிருகேத்துற கத்தி மாதிரி திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஹே சக்தி, இன்னில இருந்து உன்னோட கவுண்ட் ஆகணும். உன்னோட எக்ஸ் அதான் வீணா போன இந்த கம்பெனியோட எம்டி சிவாவோட கவுண்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த ஆபீஸை போர்க்களமா தான் மாறப்போகுது. இனிமே இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த அனிதா கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம துண்டை காணும் துணியை காணும்னு உங்க எல்லாரையும் ஓட வைக்கல. நான் இந்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசே இல்லடி. இதுக்கு முன்னாடி நீ கீழே விழுந்தப்போ உன்னை தூக்கி விடுறதுக்கு சிவா வந்து நிப்பான். இல்ல, சிவா கீழே விழுறப்போ தூக்கி விடுறதுக்கு நீ வந்து நிப்ப. ஆனா இனிமே நான் அடிக்க போற மரண அடியில உங்க 2 பேராலையும் எப்பவுமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்டி. பார்க்கலாண்டி, யார் வாழ்க்கையை யார் முடிவு பண்றது? இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் இந்த ஏப்ரலோட முடியுது. ஸோ இந்த இயருக்கான ப்ராக்ரஸை நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் ஹாய் ஹாய். ஹே சிவா, நீ ஒரு ப்ராக்ரஸும் காட்டல, டோட்டலா ஒரு ப்ராஃபிட்டும் காட்டல. நம்ம கம்பெனில மொத்தம் 26 இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ 20 பேர் தான் இருக்காங்க. 6 இன்வெஸ்டர்ஸ் பேக் அவுட் ஆயிருக்காங்க. கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. புதுசா எந்த ஒரு ரிசோர்ஸும் இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு வரல. கம்பெனி ஒரு முறை தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ அதை சர்வீஸ் பண்றதுக்கும் ரெடி பண்றதுக்கும் மட்டும் 20 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பில்டிங் லீஸுக்கு எடுத்து அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட அது இப்ப வரைக்கும் இழுன்னு ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. சொன்ன டைமுக்கு அந்த ஒர்க்கையும் முடிக்கல. அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை போன ஃபினான்ஷியல் இயர்லி சப்மிட் பண்றதுதான் ருத்ரா மம்மியோட பிளான். ஆனா இந்த 1 இயர்ல அந்த பில்டிங்ல எந்த ப்ராசஸுமே நடக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? சிவா.